போனால் வடகொரியாவே ஒரு பார்த்தீங்கன்னா இரும்பு திரை, ஒரு அயன் ஸ்கிரீன் போடப்பட்ட ஒரு தேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் அந்த சிங்சாங் அப்படின்ற அந்த தலைப்பு வடகொரிய அதிபர்னு கொடுத்து தமிழ்நாட்டு திரை உலகத்துக்கே ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களத்தை இன்றைக்கு தம்பி சகோதரர் வெற்றி அவர்கள் உருவாக்கி இருக்கிறார். அதுவும் பார்த்தீங்கன்னா ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். பொலிட்டிக்கல் சட்டையர் ஏராளமான படங்கள் வந்திருக்கிறது பொலிட்டிக்கல் சட்டையரை பற்றி. ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்திய தேசத்திற்கு தொடர்புடையதாக இருக்கும். ஆனால் இந்த வடகொரிய அதிபரான சிங்சாங் படம் பார்த்தீங்கன்னா வடகொரியாவை பற்றியோ அவரை பற்றியோ பல புரிதல்கள் நாட்டு மக்களுக்கு தேசத்திற்கே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு படத்தை திரைக்களமாக மாற்றி இருக்கிறார்கள். ஏற்கனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா சோ ராமசாமி அவர்கள் முகமது பெண் துக்ளக்குன்னு ஒரு படம் எடுத்திருந்தார். அது பரவலாக பேசப்பட்டது இந்த பொலிட்டிக்கல் சட்டையரை பற்றி. இப்போ சிங்சாங்னு வரும்போதே அவர் ஒரு அரசியல், ஒரு அதிபர், ஒரு நாட்டினுடைய அதிபர், அதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு நாடு, அதுவும் அதனுடைய கொள்கை செயல்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதை இன்றைக்கு தமிழ்படுத்தி அதே மாதிரி